இப்போ நான் இந்த கடைக்கு வந்துட்டேன். இங்க 4 விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸ், இன்னொன்று வந்து பிளாஸ்டிக், அப்புறம் வுட்டன் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து பிராஸ் ஐட்டம்ஸ். இது நாலுத்துலயுமே என்னென்ன யூனிக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து அதுல இருக்கிற பெஸ்ட் கலெக்ஷன்ஸை உங்ககிட்ட நான் இப்ப காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டீல் ஐட்டம்ஸ் என்னென்னங்கறத பார்க்கலாம். இது குட்டியா ஷாப்பிங் கார்ட் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல பாக்குற ஒரிஜினல் ஷாப்பிங் கார்ட் மாதிரியே இருக்கு. இதுவே வந்து மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கு. இது வந்து சின்ன சைஸ், மினியேச்சர்லயே இது சின்ன சைஸ். இதே மாதிரி வந்து பெரிய சைஸும் இருக்கு. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து அந்த மினியேச்சர் ஷாப்பிங் கார்ட்டே இது பெருசு. உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து குட்டி, இது பெருசு. ஓகே, இது குட்டி வாளி. இது வந்து தண்ணி ஊற்றுறது இல்லை ஹோட்டல்லாம் சாம்பார் கொடுக்குற வாளி மாதிரி இருக்கு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டிலலாம் இஞ்சி அடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. இது எவ்வளவு? இது ப்ரைஸ் எவ்வளவு? 20. ரெண்டு விதமான டிஃபன் கேரியர். ஒன்று வந்து அப்பாவுக்கு, ஒன்று வந்து பையனுக்கு. அப்படி நீங்கள் வச்சு அசியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 அடுக்கு இருக்குது. இதுலேயும் 3 அடுக்கு இருக்குது. ஆனால் இதோட ஸ்டைல் வேறு, இதோட ஸ்டைல் வேறு. இது வந்து சைடில் வந்து கிளிப்பிங் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மேலே அப்படியே திறந்து மூடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதோட விலை என்னன்னா இதோட பிரைஸ் 25, இதோட பிரைஸ் 20 ரூபாய். தாராளமா வாங்கலாம் என்ன கேட்டா. இப்போ நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. நான் வந்து பிரைஸ் கேட்கும்போது போர்ட்ல காமிச்சு எனக்கு வந்து பிரைஸ் சொன்னாரு 25 ரூபீஸ் 20 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கடையோட ஓனர் இவர் தான். இவர் வந்து டெஃப் அண்ட் டம். ஸோ அவர் சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம கிளியரா காட்டுறதுக்காக ஒரு போர்ட்ல லெஜிபிளா எழுதி வச்சு காமிக்கிறாங்க. ஸோ வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே இவங்க இப்படிதான் அட்டென்ட் பண்றாங்க. இந்த கடை ஓனர் வந்து நம்ம எந்த பொருள் எடுக்கிறோம், அது சம்பந்தமா நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கறத ஈஸியா ஃபீல் பண்ணியே கண்டுபிடிச்சு கரெக்டா அதுக்கான ஆன்சர் நமக்கு கொடுக்குறாரு. அது ரொம்ப பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த பாத்திரம் தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இடுக்கியே வந்து இது வந்து மினியேச்சர்ல இருக்கு. செம்ம டைட்டா இருக்கு. இது வந்து யூஸ் பண்ணதான் கொஞ்சம் லூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, இதோட சைஸே நம்ம கையளவு கூட இல்லை. ரொம்ப குட்டியா அழகா இருக்கு. அடுத்தது இது வந்து உங்களுக்கு ஒரு சர்விங் டிஷ் மாதிரி இப்போ மூடியோட வருது. இங்க பாருங்க, உள்ள வந்து அழகா இந்த சப்பாத்தி தோசை எல்லாம் சர்வ் பண்ண மாதிரி குட்டியா அழகா இருக்கு. இதோட ரேட் வந்து 32 ரூபீஸ். கண்டிப்பா வாங்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸ்டீல். டண்டனாய், இது குட்டி குடம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் விளையாட்டு கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே இருக்குமே. திறந்து காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். அஞ்சரை பெட்டி. உங்களுக்கு வந்து கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே கொட்டி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக விளையாட்டு கொடுக்கலாம். இது வந்து குட்டி ஒரு குழம்பு பாத்திரம் மாதிரி இருக்குது. மூடியோட வருது. நல்லா டைட்டாக இருக்கும் இதோட மூடி. இதோட விலை வந்து 32 ரூபாய். இது வந்து இட்லி குக்கர். உள்ள இட்லி தட்டு இருக்கு அழகா. உள்ள வச்சு விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க. இது வந்து சாதா குக்கர். இது வந்து கிரேட்டர். இப்போ நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பொருள் எல்லாம் காட்ட போறேன். பார்க்க உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான். இது பாருங்க, இது வந்து அம்மி. அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி கல். ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க, குட்டி குட்டியா. இது வந்து இடிக்கிறது. அதுக்கப்புறமா இது வந்து ஆட்டுக்கல், மாவு ஆட்டுறது. இது வந்து ட்ரையா மாவு எடுக்கிறது. அரிசிலாம் போட்டு நம்ம சுத்தி சுத்தி எடுப்போம்ல, நம்ம ஆயா நம்ம பாட்டி எல்லாம் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கலெக்ஷன் இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது மாதிரி நம்ம வந்து விளையாட்டுக்கு வாங்குறோமோ இல்லையோ, இது மாதிரி அட்லீஸ்ட் வீட்டில் வச்சு அழகுக்காக வச்சு வாங்கணும் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக நான் இதெல்லாம் வாங்கி தான் போகிறேன் என் வீட்டுக்கு. இது வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்த அந்த கல் செட் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே இன்னும் சின்ன சைஸ், அதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன் இது அப்படியே செட்டாக உங்களுக்கு விற்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து அப்படியே இந்த எல்லா செட்டும் சேர்த்து வந்து 350 ரூபீஸ். அடுத்தது வந்து வுட்டன் கலெக்ஷன்ஸ் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது ஒரு அழகான கைத்து கட்டில். ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பிரைஸ் வந்து 135. இந்த கைத்து கட்டிலே வந்து இவங்க கிட்ட 3 சைஸஸ்ல இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே சின்ன சைஸ். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து இது வந்து 145 ரூபீஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
இதுதான் இருக்கிறதுலே லார்ஜ் சைஸ். இது வந்து 185 rupees. உண்மையான கைத்துக்கட்டல் மாதிரியே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரியே சொல்லவே மாட்டீங்க. அடுத்தது இது வந்து சாப்பிங் போர்டும் நைஃபும். இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது ஷார்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து இது நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்து கூட நம்ம விளையாட விடலாம். இது வந்து கை கிழிக்காது, இது வச்சு விளையாட விடலாம். அதே மாதிரி இங்க வந்து வுட்ல வந்து உங்களுக்கு அருவா மாதிரியும் கூட இருக்கு. ஸோ இது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பானை. அடுக்கடுக்கா ஒரு சைஸ்ல சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு 4 பானை உங்களுக்கு வருது. இது போக இந்த மாதிரி மத்து கூட இங்க இருக்கு. மோர் கடையிற மத்து, பருப்பு கடையிற மத்து, அது எல்லாமே இங்க இருக்கு. இதுவும் ரொம்ப கியூட்டான ஒரு விளையாட்டு செட்டு. இது வந்து ஒரு குட்டி பானை, அப்புறம் கிளாஸ் மாதிரி, அப்புறம் சின்ன சின்ன கப்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ வந்து இங்க நிறைய ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே நிறைய இங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்னொன்னா காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பீரோ பாருங்க. உள்ள ஹேங்கரோட இருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே வந்து நீங்கள் வந்து இருக்கலாம். உள்ளேயும் ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே. ப்ளூ கலரில் இருக்குது. உங்களுக்கு லாக்கரோடு வேறு வருது. இது பாருங்கள், லாக்கரில் வேறு காசு வச்சுருக்காங்க. இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். கீழே வந்து உங்களுக்கு வெஜிடபிள் ட்ரேயோடு வருது. பாருங்கள், இல்லை இதோட அப்படியே வருது. உங்களுக்கு ஃப்ரீசர் தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கு. இப்போ பாருங்க, பால் பாக்கெட்டு, பட்டர் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து குட்டி அயன் பாக்ஸு. உங்களுக்கு வந்து ப்ளக்கோட வர மாதிரி வந்துருக்கு. இதில் பாருங்கள், ப்ளக்கோடு இருக்குது. இது வந்து குட்டி மிக்சி, டிரான்ஸ்பரண்டான ஜாரோடு வருது. இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே சுற்றும். காட்டுறேன் பாருங்கள். இதுவும் பிளெண்டர் தான். அது வந்து நம்ம கையிலே பண்ணோம் இல்லையா. ஸோ இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ மேலே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே சுற்றி பாருங்க. ஓகே, லைட் கூட அடிக்குது. குட்டி குக்கர், ரொம்ப அழகாக விசிலோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல் குக்கர் மாதிரியே இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ரியல் குக்கர் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை வச்சுட்டு அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ க்ளோஸ் ஆகிடும். உண்மையிலேயே குக்கர் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இது வந்து வாட்டர் ஃபில்டர், எலக்ட்ரானிக் வாட்டர் ஃபில்டர். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோன்னா தண்ணி ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணால் இதில் தண்ணி வரும் உங்களுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதோட ரேட் வந்து 235. இது வந்து ஓவன். இதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் ட்ரேயோடு வருது. இந்த நாபோடு வருது. இது வந்து ஸ்டீல் பீரோ. நம்ம நிஜமான வீட்டில் இருக்கிற பீரோ மாதிரியே இருக்கும். இது வந்து கீயோடு வருது. இது நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். 2 ரேக் இருக்குது. அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிக்கலாம். இது வந்து குட்டி பசங்களுக்கு வந்து நம்ம வந்து உண்டியல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து காயின்ஸ் போட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். காயின்ஸோ காசோ போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ எப்போ காசு வெளியில் எடுக்கணுமோ இதை யூஸ் பண்ணி திறந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இது ஒரு சைஸ். இதை விட குட்டி சைஸ் இன்னொன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. அடுத்தது இது குட்டி சைஸ். இது வந்து 190. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் கீயோட வருது. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து பிராஸ்லேயே வந்து புல்லட் பைக் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா கனமாக ஹெவியாகவே இருக்குது உங்களுக்கு. இது வந்து தண்ணி பம்பு. கீழே குடத்தோடு இது வந்து அட்டாச்சு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே தண்ணி அடிச்சோன்னா வர மாதிரி இருக்கும். இது செம்ம கெத்தான ஒரு ஜீப்பு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம ஷைனிங்கான ஃபர்னிச்சர் மாதிரி தங்கம் மாதிரி இருக்குது பார்க்கும்போதே. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து லேடிஸ் பைக், ஜென்ஸ் பைக் எல்லாமே அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க. நல்லா பிங்க் கலர்லலாம் உங்களுக்கு வந்து சீட் மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு அழகான மாட்டு வண்டி வருது. தோ அலாவுதீன் அற்புத விளக்கு. தேய்ச்சா ஊத வருதான்னு பார்க்கலாமா? இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பிராஸ்லயே வந்து கிச்சன் கலெக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து குட்டி குடம், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சட்டி, குழம்பு வைக்கிற சட்டி மாதிரி. இதே வந்து பித்தளையிலையும் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டீ பாத்திரம், பால் டீலாம் வைக்கிறதுக்கான பாத்திரம். அப்புறம் இது வந்து முறுக்கு, இடியாப்பெல்லாம் பண்ணுற செட்டு, அப்படி அந்த குழல். அப்புறம் இந்த மாதிரி கிண்ணம், இது மாதிரி கடாய், தூக்கு, வாளி, இது எல்லாமே இங்கே இருக்குது.
இது எல்லாமே வந்து கிச்சன் செட் தான் உங்களுக்கு. இது வந்து சர்விங் பவுல் மாதிரி இருக்கு. ஸோ மூடியோட வருது. இது வந்து இந்த குழம்பு சட்னி இது எல்லாமே வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து எண்ணெய் தூக்கு. இது ஒரு குட்டி கடாய். இது வந்து எனாமல் ஒர்க் கூட வருது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து பூவாக வச்சுருக்கு. இது வந்து பெரிய சைஸ் வாளி. இது குட்டி வாளி. இப்போ இந்த கடையில் இருக்கிற யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த கடை வந்து மினியேச்சர் திங்ஸுக்கு அப்படின்னே வந்து ஸ்பெஷலான ஒரு கடை, ரொம்ப ஃபேமஸான கடை. நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சமயம் வந்து மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் வேணும், இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு வேணும், இல்லைனா ஷோ பீஸ் மாதிரி வைக்கிறதுக்கு வேணும், மினியேச்சர் திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இங்கே விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.